பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நியாயாதிபதி புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 5வது அதிகாரத்திலே தெபொராளின் பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தெபொராளும் பார்க்கும் பாடின பாடல், தேவனை துதித்து பாடினதான அந்த பாடல் இஸ்ரவேல் தேசத்தார் மேல் அவர் காட்டிய இரக்கத்துக்காகவும் அங்கே நீதியான செயல்களுக்காகவும் உன்னத தேவனை துதித்து பாடினார்கள். பழைய ஏற்பாடு முழுவதும் பரிசுத்தவான்கள் இதயபூர்வமாக துதித்து பாடுவதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். தேவனுடைய ரட்சிப்பு காரியங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்பது நல்லது. அதுவே ஏற்றதுமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் துதிகளிலே வாசம் பண்ணுகிற விரும்புகிற தேவன், துதியே சிங்காசனமாய் அமைத்து வீற்றிருக்கிற கர்த்தர். நாம கூட துதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அதுவே சிறந்த பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அருளினதான காரியங்கள், ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானிய ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகே தானாக்கில் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை அவர்களுக்கு. ஆண்டவராய் தேவன் தன் பிள்ளைகளோடு இருந்து கானானியை தோற்கடிக்கும்படியாக செய்தார். கர்த்தர் மகிமை உண்டாகுது. பெரிய பெரிய தளபதியான சிசரெல்லாம் இங்கே ஒரு ஸ்திரீ யாகேல், அந்த ஸ்திரீயின் காலடியிலே மடங்கி விழுந்து செத்ததை பார்க்கிறோம். அதாமே இருப்பு ஆணியை கொண்டு சிசராவை அடித்தால் நெற்றியிலே உருவி தலையை உடைத்து போட்டான். கர்த்தர் மகிமை உண்டார். கர்த்தாவே உம்மை பயிக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள், அவர்கள் அன்பு கூறுவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. 6வது அதிகாரத்திலே கிதியோன் இங்கே எழுந்து ஆண்டவருக்காய் காரியங்களை செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டு. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமானார். கிதியோன் அங்கே போரடிப்பதற்காக களத்தில் நின்று, இதோ மீதியானர் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி அங்கே மீதியாண்டு கைக்கு தப்பத்தக்கதான அங்கே போரடித்து கொண்டு கருவாளி மரத்தின் அடியில் வந்து தேவ தூதனை வந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. பேசி ஒரு அழைப்பு கொடுக்க அப்படின்னா கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். 34வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாகுது. அவன் எக்காலம் ஊதி அபிஷேகரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி போய் யுத்தத்துக்கு தயாராய் போகிறார்கள். கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தங்களை நடத்துகிறவர், ஜெயம் தருகிற தேவன். 7வது அதிகாரத்திலே கிதியோன் மீதியானியரை தோற்கடிக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிதியோனிடம் ஆட்கள் எண்ணிக்கை 32,000 300 குறைக்கும்படி கட்டளையிட்டார். சிறு கூட்டத்தை கொண்டு கர்த்தர் பெரிய
காரியங்களை செய்கிற தேவன். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சகரியா 4:6 தெரிவிக்கிறது. சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு மகிமையான ஜெயத்தை அருளுகிற தேவன். எத்தனையோ ராஜாக்கள் எதிர்த்து போராடினாலும் ஆபிரகாம் தன் வீட்டிலிருந்த ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு முறியடித்தார். மகிமை என்றாத முன்ன தேவனான கர்த்தர் அப்படியே இன்றைக்கும் நமக்கும் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சேபாவை குறித்து, சல்மனாவை குறித்து 8வது அதிகாரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே மீதியான் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்மனாவையும் அங்கே பின்தொடர்கிறதான காரியங்களை குறித்து நாம் கிதியோன் போய் அவர்களை முறியடிக்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாவுக்கும் யோகியாவுக்கும் கிழக்கே போய் அங்கே சேனை மயமில்லை என்றிருந்த போது அவர்களை முறியடித்தான். சேபாவும் சல்மனாவும் ஓடிப்போனார்கள். அவனும் அவர்களை தொடர்ந்து சேபா சல்மனா என்னும் இந்த மீனியான் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கிதியோனுடைய ஏபோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோனுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சேவை செய்யும் போது பிரதான ஆசாரியன் அணியும் மேலாடையில் மாதிரியாக அங்கே ஏபோத்து இருக்கிறது. தேவனுடைய பணியில் ஜெயம் கிடைத்ததற்கு ஒரு ஞாபக சின்னமாக கிதியோன் ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த ஏபோத்தை செய்திருக்கலாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றல்ல, ஆனாலும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொருளாக கிதியோனையும் இஸ்ரவேல் சாதனை மகிமைப்படுத்துவதாகவும் அது இருந்தது. மகிமை உண்டாவதாக. 40 வருஷம் கிதியோனுடைய நாட்களிலே அமைதல் இருந்தது. மகிமை உண்டாவதாக. அங்கே கிதியோனுடைய சரித்திரம் முழுவதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.